341 பட்டியல் சமூகத்தை பற்றியது, 342 பழங்குடியின மக்களை பற்றியது. இவர்களை பற்றி எந்த முடிவை நீ எடுத்தாலும் பாராளுமன்றத்திலே வந்து விவாதித்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்திய குடியரசுத் தலைவர் ஒப்புதலோடு தான் முடிவெடுக்க வேண்டும் என்கிற முடிச்சு போட்டு வைக்கிறார். முளகுச்சி அங்க அடிச்சு கட்டி வச்சிட்டார். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஸ்டேட்ல வந்து எக்ஸப்ஷனல் கேஸ். உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி முதலமைச்சரானது. எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் ஒரு தலித் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக முடியாது. இதை விவாதித்தால் ஏன் பாராளுமன்றத்தோடு இந்த அதிகாரம் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இதை போய் மாநில அரசுகிட்ட நமக்கு திமுக அரசு மீது நம்பிக்கை இருக்கிறது சரி, ஆனால் திமுக அரசு என்பது நிலையானதல்ல, மாநில அரசு தான் நிலையானது. மாநில அரசுங்கிறது பெர்பெச்சுவேட் ஒன்று. கட்சிகள் வந்து வரும் போகும், அது வேறு. சமூக நீதியின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் வருவார்கள் போவார்கள், அது வேறு. மாநில அரசு எந்த சூழலிலும் ஒரு தலித்தை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளுகிற நிலை இங்கே இல்லை, வர முடியாது. வந்து தலித் அப்படின்னு ஒரு தலைவர் அடையாளப்படுத்திட்டா மற்ற சமுதாய ஓட்டு போட மாட்டாங்களா? அது போன்ற நல்லவர்களுக்கு வாய்ப்பு இல்லையா? நான் அப்படி பார்க்கல. இதெல்லாம் கக்கனையா வாழ்ந்த பூமி. நல்லவர்களுக்கு இங்க இடம் இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேங்க. அதனால அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லை. அவர் 2026 கொஞ்சம் சீட் அதிகமா கொடுப்பாங்களான்னு கொஞ்சம் ட்ரை பண்றாருன்னு நினைக்கிறேன். மற்றபடி என்னை பொறுத்தவரை தலித் சமுதாயம் அரசியல்ல மேல வர வேண்டும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்தியால எத்தனையோ இடத்துல பாரதிய ஜனதா கட்சி அந்த வாய்ப்பை நாங்க உருவாக்கி கொடுத்திருக்கோம். எத்தனையோ இடத்துல நான் உதாரணத்தை சொல்லலாம். ஒரிசால உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு ஒரிசாவுடைய முதலமைச்சர் யாருன்னு பாருங்க. பழங்குடி இனத்தை சார்ந்தவர், எஸ்டி கம்யூனிட்டியை சார்ந்தவங்க இன்னைக்கு ஒரிசாவுடைய முதலமைச்சரா இருக்கிறாங்க. இந்தியாவுடைய அரசியலமைப்பு பாருங்க. பாரதிய ஜனதா கட்சி முன்னோடியா இருக்கிறோம். குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட சமுதாயமாக இருக்கட்டும், பின்தங்கிய சமுதாயம், நம்முடைய பட்டியல் சமுதாயமாக இருக்கட்டும், இந்தியா முழுவதும் அடையாளப்படுத்தியிருக்கோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். 12 அமைச்சர்கள், எஸ்சி எஸ்டி மொத்தம் 19. நீங்க எல்லாம் நம்முடைய அரசியலமைப்பு சட்டமும் குறிப்பாக நம்முடைய கேபினெட் நீங்க பாருங்க. இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர்கள் 2 முறை, ஒரு முறை ராம்நாத் கோவிந்த் ஐயா எஸ்சி கம்யூனிட்டியை சார்ந்தவங்க, திரௌபதி முர்மு அம்மா பழங்குடி இனத்தை சார்ந்தவங்க. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து எனக்கு அந்த பார்வை இல்லைங்க. எனக்கு உள்ளடக்கிய பார்வை. அதற்காக தமிழகம் எல்லாமே தயாரா இருக்கு. இந்தியா முழுவதுமே ஒரு தலித் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சகோதரனோ சகோதரியோ உச்சகட்ட இடத்துக்கு வருவதற்கு இந்தியா தயாரா இருக்கு. தலைவர்கள் தயாராகணும். ஜாதி அரசியல் பண்றதை குறைச்சிக்கிட்டு நல்ல தலைவர்களை மக்கள் முன்னாடி வைக்கணும். மக்கள் வந்து ஜாதியை பார்க்காம ஓட்டு போடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அதனால பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நான் திருமாவளவன் சொல்றதை நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னா அப்புறம் அந்த கட்சியில் நான் இருக்கிறதே தப்பா போயிருங்க மேடம். இந்த கட்சியில் நாங்க இருக்கிறதே அனைவரும் சமம் என்று. அதனால் தமிழகத்தில் அந்த சூழல் இருப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன், இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனா இல்லைங்கன்னா அதை நான் வரவேற்கிறோங்க ஐயா. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி வேண்டும். உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க ஐயா. என்ன கொடுத்திருக்கிறாங்க? குறிப்பாக எஸ்சி எஸ்டில கிரீமி லேயர் கொண்டு வரணும். இது ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு பதிவு. நான் அதான் பிரஸ்ட பேசும்போது நான் சொன்னேன், பாரதிய ஜனதா கட்சி எல்லா தலைவர்கள்ட்டையும் கருத்து கேட்கிறாங்க. உதாரணத்துக்கு தமிழகத்திலிருந்து விபி துரைசாமி ஐயா பேசிட்டு இருக்காங்க. ஆனால் கட்சி ஒரு முடிவெடுத்த பிறகு நான் பேசுறேன். கட்சி ஒரு முடிவெடுத்திருக்கின்றோம்.